என்னதான் வெஜ்ஜில் விதவிதமாக டிஷ்ஷு கண்டுபிடிச்சி சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாலும் இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்குன்னே ஒரு கும்பல் சுற்றிட்டு இருப்பாங்க. அதுவும் சில பேர் வெறித்தனமாக நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த நான்வெஜ் பிரியர்கள் நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் அப்படின்னா இந்த மீன் தான். நம்ம எத்தனையோ வகையான மீன் பார்த்துருப்போம், எத்தனையோ வகையான மீன்களை சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த சின்ன மீனே நம்மளை சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வகையான மீனும் இருக்குதாங்க. அது என்ன வகையான மீன்? அது எப்படி நம்மளை சாப்பிடும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். நான் சோபனா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீரியோ ப்ளஸ். நாம் பார்க்க போகிற இந்த மீனோட பேர் பிரானா. இதை கில்லர் ஃபிஷ் அப்படின்னும் சொல்கிறாங்க. என்னங்க பேரை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கா? ஆமாம், ஹாலிவுட் படத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹாலிவுட்டில் 2010 பிரானா 3D அப்படிங்கிற ஒரு மூவி வந்துச்சு. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஃபிஷ்ஷை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவி. இந்த பிரானா ஃபிஷ் அர்ஜென்டினாவில் இருக்க கடல்ல இருந்து கொலம்பியா வரைக்கும் பரவி இருக்கு. இந்த ஃபிஷ்ஷு சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 6 ஏரிகளில், அமேசான் நதிகளில், அதே மாதிரி சவுத் ஸ்ரீலங்கா, வங்கதேச ஏரிகளில் கூட இது வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் இது வாழ்ந்துட்டு வரதாவும், இந்த பிரானா ஃபிஷ்ல மொத்தம் 20 வெரைட்டி இருக்கிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த பிரானா ஃபிஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுமா? கிரே கலர், ஒயிட் கலர், ப்ளூ கலர், ஏன் ரெட் கலர்ல கூட இருக்குதான். இதுல டேஞ்சர் யாருன்னா இந்த ரெட் கலர்ல இருக்கிற பிரானா தான். இந்த மீன்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 60 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளருமா. ஆனால் எவ்வளோ பெரிய உயிரினமாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே அதை போட்டு தள்ளி அதை சாப்பிட்டும் முடிச்சிருமா. வெறும் எலும்பு கூட்டை மட்டும்தான் மிச்சம் வைக்குமா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட பற்கள் தான். இதோட பல்லு ஒன்னொன்னும் ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குமா, பார்க்கறதுக்கு குத்தூசி மாதிரி. இதோட தாடைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. இதோட 2 தாடைகளும் ஒன்னா சேர்றப்போ இது ஒரு கத்திரிக்கோள் மாதிரி மாறிடுமா. கத்திரிக்கோளுக்கு நடுவில் மாட்டின எல்லா பொருளும் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இதோட பல்லை வச்சு ஆதிகால மனுஷங்கள்லாம் வேட்டையாடுறதுக்கு நிறைய ஆயுதங்களெல்லாம் செஞ்சுருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். இதுங்க இறைய தேடுறதுல கூட ஒரு டெக்னிக் வச்சுருக்குமா. அதாவது எப்பவுமே 100லேருந்து 1000 மீன்கள் வரைக்கும் ஒன்னாவே அலையுமா. இறைய தேடுறப்போ ஏதாச்சும் ஒரு மீன் இறைய பார்த்துருச்சு அப்படின்னா ஒரு சவுண்டு கொடுக்குமா. அந்த சவுண்டை கேட்ட மற்ற மீன்கள் எல்லாமே சவுண்டு கேட்ட இடத்துக்கு ரொம்ப ஃபாஸ்டா போய் அந்த இறைய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது ஃபர்ஸ்ட் வால், கண்ணு இதெல்லாம் அட்டாக் பண்ணுமா. அப்புறம் என்ன, அந்த இறையால அசைய கூட முடியாது. அதுக்கப்புறமா ஒரு மீன் கடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த மீனுக்கு வழி விட்டுருமா. இப்படியே எல்லா மீனும் கடிச்சு சாப்பிடும்போது கடைசியில எலும்பு கூடு மட்டும்தான் மிஞ்சி இருக்குமா. இதுங்களுக்கு இறை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரத்துல தன்னோட இனத்தையே வேட்டையாடி சாப்பிடுமா. அவ்வளோ மோசமானதுன்னா பார்த்துக்கோங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? இதுல சில வகை பிரானா ஃபிஷ் வெஜிடேரியனா, வெறும் தாவரத்தை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழுமா. என்னதான் ஹாலிவுட் மூவிஸ்ல இதை பத்தி பார்த்தாலும் இந்த மீன்கள் மற்ற உயிரினங்களையும் மனுஷங்களையும் வேட்டையாடி சாப்பிடுது அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்தாலும் சயின்டிஸ்ட் நிறைய பேர் இதை முழுசாக ஒத்துக்க மாட்டுறாங்களாம். அதாவது ஏரியில் செத்து போய் மிதக்கிறவங்க எல்லாம் ஒருவேளை ஹார்ட் அட்டாக்ல இல்லை வேற ஏதாவது காரணத்தினால இறந்துருக்கலாம் அப்படின்னே சொல்கிறாங்களாம். இப்படி எல்லா சேட்டையும் செஞ்சு வேட்டையாடுற இந்த இனத்தை வேட்டையாடுறதுக்கும் ஆள் இருக்குதாங்க. அதாவது அந்த ஏரி ஆறுகளில் இருக்கக்கூடிய முதலைகள், அமேசான் நதியில் இருக்கக்கூடிய டால்பின்ஸ், ஷெரான்கள், அவ்வளவு ஏங்க சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், பிரேசில்ல இருக்கக்கூடிய மக்கள், அவங்கெல்லாம் கூட சில பேர் இந்த இனத்தை வேட்டையாடி இந்த மீன்களை சாப்பிட்டுட்டு வராங்களாம். இதை கேட்க எப்படி தெரியுமா இருக்கு? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.